Morning students, இன்னைக்கு வந்து ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் ஃபார் சிபிஎஸ்சி சிலபஸ் ஃபார் கிளாஸ் 8க்கு வந்து பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் வந்து 5.3ல ஃபஸ்ட் கொஷின். வாட் குட் பி த பாசிபிள்ஸ் ஒன்ஸ் டிஜிட் ஆஃப் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்? என்ன சொல்கிறாங்க? வாட் குட் பி த பாசிபிள் ஒன் டிஜிட் ஸ்கொயர் ரூட் நம்பர் வந்து என்னன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து தெரியும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன்னுக்கு வந்து என்னது 1 இல்லையா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 என்னது 2. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 அதுக்கு என்னது 3. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 அதுக்கு 4. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25க்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா 5ன்னு சொல்லுவோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36க்கு வந்து 6. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49க்கு வந்து 7. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64க்கு வந்து 8. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81க்கு 9. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100க்கு வந்து என்னது 10 இல்லையா? ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த சம் சால்வ் பண்ணுங்கள். இப்போ இதில் எண்டிங் டிஜிட் வந்து என்னன்னு இருக்குது? 1ன்னு இருக்குது. இப்போ 1 ஸ்கொயர் ரூட் வந்து எந்தெந்த நம்பர்லாம் வருதுன்னு பார்க்கணும் நம்ம. ஓகே, 1ல் வந்து என்ன வருது? இது வருதா 1. அப்புறம் பாருங்கள் 81 வருதா யூனிட் டிஜிட்டு. ஸோ இப்போ என்னென்ன நம்பர்ஸ் வந்திருக்கு நமக்கு? 1லையும் 81லையும் வந்திருக்கு. 81உடைய நமக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன வந்துடும்? 9ன்னு வந்துடும் இல்லையா? ஸோ இதை இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஒன்ஸ் டிஜிட் இல்லையா? ஒன்ஸ் டிஜிட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் இஸ் 1,9. புரியுதா? நெக்ஸ்ட் சம் செய்யலாம் கிளியராக புரியும். இப்போ இதில் ஒன்ஸ் டிஜிட் வந்து என்னன்னு இருக்குது? 6ன்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த டேபிளில் பார்ப்போம். இப்போ இதில் 6ன்னு முடிகிறது என்னது? 16 வந்து என்ன இருக்குது? 6 வருது இல்லையா? 4. அதாவது இங்கே அடுத்தது பாருங்கள் 36 6 6 36 இல்லையா? ஸோ இங்கே என்னென்ன நம்பர்? 2 நம்பர்ஸ் என்னது? 4 and 6. ஸோ இதுக்கு என்ன வந்திருக்கு? ஒன்ஸ் டிஜிட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் வந்து என்னது? 4 and 6. அதுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. ஒன்ஸ் டிஜிட் of square root is 4 and 6. next பாருங்க, next ending digit என்னது? 1 யூனிட் டிஜிட். அப்போது யூனிட் டிஜிட் 1க்கு வந்து என்னது? 1ம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 வந்து 1ம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 is equal to என்னது? 9. அப்போ என்னது? இதுக்கும் வந்து என்னது? 1,9 தான். இதே மாதிரி எழுதணும். ஒன்ஸ் டிஜிட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் இஸ் 1,9. நெக்ஸ்ட் இந்த நம்பர் பாருங்கள். இதோடைய எண்டிங் டிஜிட் என்னது? யூனிட் டிஜிட்டு 5. 5ல் முடிகிறது என்னது? 5ல் நமக்கு முடிகிறது இது ஒன்று தான் இல்லையா? யூனிட் டிஜிட் வந்து 5. 25 is equal to 5. ஸோ இதோட யூனிட் டிஜிட் வந்து என்னது? 5. இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ. ஸோ ஒன்ஸ் டிஜிட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் இஸ் 5. புரியுதா? நெக்ஸ்ட் சம்மு செகண்ட் சம்மில் without doing any calculation find the number which are surely not perfect square. எது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லைன்னு எழுதணும். நமக்கு ஏற்கனவே தெரியும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் என்ன அப்படின்றது தெரியும். ஏன்னா எழுதுவோம் 1 ஸ்கொயர் வந்து 1, நெக்ஸ்ட்டு 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 square
36. 7 square 49. 8 square 64. 9 square 81. 10 square 100ன்னு தெரியும். இப்போ நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் நம்ம எதை சொல்லுவோம்? பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் 1 சொல்லுவோம். 1 4 9. அடுத்தது என்னது? இங்கே 1 4 9 6 5 இதெல்லாம் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு. 6 9 4 1ன்னு ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ 2 zeros. இது எல்லாமே வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லுவோம் நம்ம. ஸ்கொயர்னால் என்னென்ன? 1 4 5 6, அதுக்கப்புறம் வேறு என்ன? 6க்கு அப்புறம் 9 2 zeros இல்லையா? நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் என்ன? இப்போ 1க்கும் 2க்கும் இடையில என்னென்ன நம்பர் இருக்குது? 2 1 3 இருக்குது, 4 இருக்குது, 5ம் இருக்குது, 6 இருக்குது, 7 கிடையாது இல்லையா? 7 கிடையாது. ஸோ 2 3 7 வந்துடும். அப்புறம் வேறு என்ன நம்பர் வந்து நமக்கு இங்கே இல்லை வந்து பார்த்திங்கன்னா 8 இல்லை இல்லையா? 8 இல்லை. அப்புறமா ஆட் ஜீரோஸ் இல்லை. அப்போ நான் பர்ஃபெக்ட்னாக்கா இந்த நம்பர்லாம் நான் பர்ஃபெக்ட் அப்படின்றது நமக்கு ப்ரீவியஸ்லேயே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அதே தான், சேம் தான். இப்போ எதெல்லாம் வந்து நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்? இப்போ இதில் எண்டிங் டிஜிட் வந்து என்னன்னு இருக்குது? 3ன்னு இருக்குது. அப்போ 3 வந்து என்னது? நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். 3 வந்து நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ இங்கே எழுதணும் நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் சம்மு 557. இப்போ இதில் எண்டிங் டிஜிட் என்னன்னு இருக்குது? 7ன்னு இருக்குது. 7ம் வந்து என்னது? நான் பர்ஃபெக்ட் வேல்யூ தான் இல்லையா? நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அடுத்தது நம்பர் என்ன இருக்குது? 8 இருக்குது. 8ம் வந்து என்னது? நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ 1 வந்து என்னது? 1 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரில் இருக்குது. ஸோ ஹியர் எந்தெந்த நம்பர் வந்து கிடையாது நமக்கு நான் பர்ஃபெக்ட்டு? 553 அது வந்து நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அடுத்தது நமக்கு 257 அண்ட் 408 வந்து நாட் பர்ஃபெக்ட். இப்போ இந்த 2 எக்ஸசைஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம்.